இப்ப மலேசியா சிங்கப்பூர் சைடுல நம்மளுக்கு இங்க வந்து பார்த்தாச்சும் வச்சுப்போம். சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ரம்ஜான் மாசம் டிக்ளேர் ஆயிடுச்சு. ஆனா மலேசியால இன்னும் டிக்ளேர் ஆகல. நாளைக்கு தான் உங்களுக்கு டிக்ளேர் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ ஒரு 20 நோம்புலையோ அல்லது 25 நோம்புலையோ மலேசியால இருந்து இங்க டிராவல் பண்ணி பெர்மனண்டா இந்தியாவுக்கு வராரு. அவருடைய சொந்த பகுதிக்கு வராரு. இனி திரும்பி அவர் மலேசியா போக முடியாது வச்சுப்போம். அவர் வந்து சென்னையில அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்க ஊர் ஜமாத்தெல்லாம் ஒரு 26 நோம்பு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரு 24 அல்லது 25 தான் பிடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். சோ அவங்களுக்கு 29ல அவர் இருக்கிற வீட்டு பகுதியில 29 நைட்டு பெற தெரிஞ்சிடுச்சு. மறுநாள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க பெருநாள். அப்ப இவருக்கு 28 நோம்பு தான் வருது. இவருடைய நிலைமை என்ன? ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, இப்ப மலேசியால வந்து ஒரு நாள் முந்தி பெற பார்த்துறாங்க, அது ஒரு நாள் பிந்தி பெற பார்க்கறாங்க. அப்ப ஒரு நாள் அங்க அவர் நோன்பு ஆரம்பிச்சார். நோன்பு ஆரம்பித்த பிறகு இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவில் ஒரு நாள் முந்தையே பெற பார்த்து என்ன செய்யறாங்க, நோன்பு ஆரம்பிச்சிடறாங்க. இந்தியாவுக்கு வரும்போது அவர் மலேசியால 27 நோன்பு வச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தாருன்னா இந்தியாவில் அன்னைக்கு எத்தனை நோன்பா இருக்கும்? 28 நோன்பா இருக்கும். அப்ப இந்தியாவில் வந்து 29 நோன்பு முடிஞ்சு 30 ராத்திரி பெற பார்த்துறாங்க. அப்ப அவருக்கு எத்தனை நாள் தான் இருக்கும்? 28 நோன்பு அவர் என்ன செஞ்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. இப்ப இவருக்கு என்ன சட்டம் கேட்கிறாங்க. இதுல மார்க்கத்துல வந்து அற்புதமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹித ஃபலியஸ்மு, உங்கள யார மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். நீங்க மலேசியாவில் இருக்கும்போது அங்க மாசத்தை அடைஞ்சீங்க, அங்க நீங்க நோன்பு வச்சீங்க. இந்தியாவுக்கு நீங்க வர்றீங்க, மாசத்தை அடைஞ்சிட்டீங்க. பிறப்பாக மாசத்தை அடைகிறது, இங்க நீங்க நோன்பு விட்டு பெருநா கொண்டாட வேண்டியதுதான். அப்போ ஒரு மாதம் என்பது 29 ரசூலா சொல்லி இருக்கிறாங்க. நீங்க 28 வச்சிருந்தா அங்க மாசத்தை முன்கூட்டி அடைஞ்சதுனால ஒரு நோம்பு நீங்க செஞ்சுக்கணும், அதான் செஞ்சுக்கணும். அல்ல அற்புதமா சொல்லிட்டாங்க இல்லையா? உங்களை யார மாசத்தை அடைகிறாரோ நோம்பு வைக்கட்டும். இந்தியாவில் இருக்கும்போது நீங்க அடைஞ்சிட்டீங்க, இந்தியா இருக்கும்போது செவ்வால் மாசத்தை நீங்க சாபான் மாசத்தை அடைஞ்சிட்டீங்க, என்ன செஞ்சிடணும், நோம்பு விட்டுறணும். இதுதான் அதற்குரிய தீர்வு. இந்த மார்க்கத்தில் என்ன கிடையாது, எந்த விதமான குழப்பமும் கிடையாது.